கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது கேட்க போற ஒரு செய்தி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வேதத்தின் ரகசியங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். என்னவென்றால், ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்று சொன்னால், வேதம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்த்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழவும், இதை அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள செய்தியா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து இந்த செய்தியை கவனித்து கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே எல்லா இடத்தில் நீங்கள் கேட்ட செய்திகளின்படி கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கக்கூடாத ஒரு காலம், பஞ்ச காலம் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தை எந்த இடத்திலும் கிடைக்காதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அது தண்ணீரினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, அது ஆகாரத்தினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை யாருமே கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போகிறது. அதுக்கு முன்னே கர்த்தர் வேதத்தை உடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். முற்பிதாக்கள் காலத்தில் பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். என்ன காரணம் என்று சொன்னால், அவரிடத்தில் வேதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை பதிலை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அன்றையும் வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணைந்து கொண்டிருந்தாள். சந்திரனை தன் பாதத்தின் கீழ் வைத்துக் கொண்டிருந்தாள். 12 நட்சத்திரங்கள் கிரீடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ பிரசவ வேதனையில் காணப்பட்டார். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த நிலைமையிலே காணப்பட்டார். அப்பொழுது வானத்தில் இன்னொரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு பெரிய வலு சர்ப்பம் காணப்பட்டது. அந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது என்று சொன்னால், தன்னுடைய வாளை கொண்டு, வாளின் மூலமாய் வானத்தில் இருக்கிற 1/3 பங்கு நட்சத்திரங்களை பூமியிலே தரையிலே தள்ளினது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டே வரும்போது 7ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் நேரிட்டது. அந்த யுத்தம் யாருக்கு நேரிட்டது என்று பார்க்கும்போது, மிகாவேலுடைய தூதருக்கும் சாத்தானுடைய தூதர்களும் இருவரும் வானத்தில் யுத்தம் செய்தார்கள். வேதம் சொல்கிறது, சாத்தான அவருடைய தூதர்களும் தோற்கடிக்கப்பட்டபடியால் அவர்கள் தானே விழுந்தார்கள். வானத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால், வானம் என்று சொல்லும் போது ஆங்கில வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது? பரலோகம் என்று சொல்கிறது, ஹெவன் என்று சொல்கிறது. பவுலடியாரை குறித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது தரிசனங்களை, வெளிப்பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடுகளை குறித்து சொல்லும் போது, நான் ஒரு மனுஷனை அறிவேன். அந்த மனுஷன் பல ஆண்டுகளுக்கு பின்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருந்தார். அவர் ஆவியோடு எடுக்கப்பட்டாரோ சரீரத்தோடு எடுக்கப்பட்டாரோ அது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்லி பவுல் அந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் 3 வானங்கள் இருக்கிறது. 1ஆம் வானம் மனிதர்களும் நாம் வசிக்கின்ற இந்த 1ஆம் வானம். 2வது வானம் சாத்தானுடைய ஆதித்யங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தின்
பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:10-12-13 பார்க்கும்போது, வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள் உண்டு. அதுக்கு மேலாக மூன்றாவது வானம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்தில் பரதேஸ் இருக்கிறது என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாய் பவுலடியார்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் தெளிவாய் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மூன்றாவது வானம் வரைக்கும் அவர் எடுக்கப்பட்டு தன்னுடைய சிந்தைக்கும் எட்டாத காரியங்களை அவர் பார்த்தார், கேட்டார், சொல்லக்கூடாத காரியங்களை அவர் கேட்டார் என்று சொல்லி அந்த வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் 3 வானங்கள் உண்டு. பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் 3 வானங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ, ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிற ஸ்திரீயை தான் சில மக்கள் நினைக்கிறார்கள், இவள் மரியாளா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்காகத்தான் மரியாளுடைய சிலைகளிலே இந்த ஓவியத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பெண், ஒரு ஸ்திரீயை, ஒரு குழந்தையை கரத்தில் வைத்துக் கொண்டு கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு படத்தை, ஒரு ஓவியத்தை, ஒரு சிலைகளை எல்லா இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஸ்திரீ, சூரியனை அணைந்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் காலின் கீழே சந்திரன் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 12 நட்சத்திரங்களும் கிரீடத்தின் மேல் இருந்தது என்று சொல்லி இந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனை பட்டுக் கொண்டிருந்தால், ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு கர்ப்ப வேதனைக்குள் இந்த ஸ்திரீ காணப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஸ்திரீ யாரா இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளை, அநேக விளக்கங்கள், அநேக ஊழியர்கள் வேதத்தை குறித்து விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட, எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய துணை தான் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம், அவருடைய கிருபை, அவருடைய உதவி இல்லாமல் வேத வசனங்களை நாம் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. என்று சொன்னால், சாதாரண உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். ஒரு ராக்கெட்டுடைய டெக்னாலஜியை பார்க்கும்போது, ஒரு கம்ப்யூட்டருடைய டெக்னாலஜியை பார்க்கும்போது, ஒரு சாதாரண அறிவில்லாத ஒரு மனிதனிடத்தில் அதை குறித்து நாம் பேசும்போது, இல்ல படித்த ஒரு மனுஷனிடத்தில் அதை பேசும்போது, அவர்களுக்கு அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய எண்ணிக்கைக்கு, அவருடைய மூளைக்கு எட்டாததாய் காணப்படுகிறது. என்ன சொன்னால், அது அறியாத ஒரு காரியமா இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பார்வையில் பைத்தியமா இருக்கிறது. அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தபடி அவர் பாலகர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தபடி அவர்கள் தரிதர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த ராக்கெட் டெக்னாலஜி, இன்ஜினுடைய, ரயில்வே இன்ஜினுடைய டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜிகளை குறித்து பார்க்கும்போது நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாவதா இருக்கிறது. இது பூமிக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அப்படின்னு சொன்னால், பூமிக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாது இருக்கும்போது ஆவிக்குரிய தன்மைகளை, ஆவிக்குரிய காரியங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? அதற்காக தான் நிக்கோதேமு சொல்கிறான், மறுபடியும் நான் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் பிரவேசிக்க வேண்டுமா என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர் சாதாரணமாக சொல்கிறார், நிக்கோதேமே, நீ போதகம் பண்ணுகிறவனா இருந்து, மத தலைவனா இருந்து இது உனக்கு தெரியாமல் இருக்கிறதா? பூமிக்குரிய காரியங்களை நான் சொல்லும் போது உனக்கு புரியாமல் இருக்கிறது, பரலோகத்தின் காரியங்களை குறித்து நான் சொல்லும் போது உனக்கு என்ன புரிய போகிறது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் என்பது ஒரு ரகசியம். ஆமென். 9 வரங்களிலே நாம் ஒரு வரத்தை, 2 வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, வசனத்தை புரிந்து கொள்ள விசேஷமான கிருபை நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடைய சபையா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மணவாளனா இருக்கிறார், நாம் மணவாட்டியா இருக்கிறோம். நமக்கு ஒரு திருமணம் நடக்க போகிறது. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தின் விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் கற்புள்ள கன்னிகளா இருக்கும்படி, பரிசுத்த கன்னிகளா இருக்கும்படி, தேவனுடைய பார்வையிலே செம்மையான பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி, அவருடைய மனதுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி, அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம இடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த சபை என்னும் ஒரு ஸ்திரீ யாரை அணைந்து கொண்டிருக்கிறார்?
தரித்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது சூரியனை தரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மல்கியா 4:2 தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது இதோ நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்கிறது. நீதியின் சூரியன் இனத்தை காண்பிக்கிறது. நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நீதியை குறித்து சொல்கிறது. நீதியின் சூரியன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அந்த நீதியின் சூரியனை அந்த ஸ்திரீ அணைந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த ஸ்திரீக்கு சொந்த பிரகாசம் இல்லை, அந்த ஸ்திரீக்கு சொந்த நீதி இல்லை. அந்த நீதி என்னும் வஸ்திரம் தான் பிரகாசம் உள்ள அந்த சூரியனுக்கு ஈடாக சூரியனை குறிப்பிடத்தக்கதாக ஒரு வஸ்திரத்தை அணைந்து கொண்டிருந்தால் இந்த வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவள் சூரியனை அணைந்து கொண்டிருந்தால், கிறிஸ்துவாக இயேசுவை தரித்து கொண்டிருந்தால், கிறிஸ்துவாக இயேசுவின் நீதியை அவருடைய பிரகாசத்தை அவள் தரித்து கொண்டிருந்தாள். வேதம் சொல்கிறது ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் எப்படியாக பாவம் செய்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கீழே விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். அந்த மகிமை எப்படியாக இருந்திருக்கும்? ஒரு பல்ப் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு 100 வாட்ஸ் இல்ல 200 வாட்ஸ் பல்ப். அந்த பல்புக்குள்ள டங்ஸ்டன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பல்பிலே ஒளி, அதாவது மின்சாரம் வருவதற்கு முன்னே, கரண்ட் வர்றதுக்கு முன்னாலே, பவர் வர்றதுக்கு முன்னாலே அந்த பல்புல உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி சாதாரண கண்களால் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னவென்று சொன்னால் அதுக்குள் வல்லமை இல்லை. அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிர்வாணம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ உள்ள இருக்கிறது நிர்வாணமாய் நமக்கு தெரிகிறது. ஆனால் பவர் சப்ளை இருக்கும்போது, அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர் வரும்போது, மின்சாரத்தின் வல்லமை அதுக்குள் வரும்போது அது மிகவும் பிரகாசம் உள்ளதாய் எரிகிறது. அப்பொழுது நம்முடைய சொந்த கண்களால அந்த உள்ள இருக்கிற அந்த நிர்வாணத்தை, அது உள்ள இருக்கிற அந்த பொருள்கள் என்ன என்பதை நம்முடைய சொந்த கண்களால் பார்க்க முடியாது போகிறது. ஆமென். அப்படித்தான் நாம் சந்திரனை உற்று பார்க்கும் போது சந்திரனுக்குள் இருக்கிற மலைகளை போல சில காரியங்களை நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட காரியங்கள் ஒருவேளை சூரியனில் கூட இருக்கலாம். ஆனால் சூரியனுக்குள் இருக்கிற காரியங்களை நம்முடைய வெறும் கண்ணால் நாம் பார்க்க முடியாமல் போகிறது. என்ன காரணம் என்று சொன்னால் சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. தேவர்களே, அதே போலத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் தம்முடைய சாயலிலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதின பிறகு அவர்கள் ஜீவ ஆத்துமாக்களாய் மாற்றப்பட்டார்கள். தேவனுடைய மகிமை அவர்களை ஆட்கொண்டது. அவருடைய மகிமை தான் அவர்களுக்கு வஸ்திரமாய் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது இந்த தெய்வ பிரசன்னம், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த மகிமை அவர்களை விட்டு கடந்து போனபடியால் அவர்கள் தன்னாலும் உணர முடிந்தது அவர்கள் நிர்வாணிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி வஸ்திரத்தை தேடினார்கள். இதற்கு முன்னே அவர்கள் வஸ்திரத்தை தேடவில்லை. என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு வஸ்திரமா இருந்தது. எவ்வளவு பெரிய மகிமை கர்த்தர் கொடுத்தார். அதை குறித்து ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனான். அந்த மகிமையை மறுபடியும் கொடுப்பதற்காக 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் முடிவு அவர்தான். மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து கரத்தில் கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளை கொண்டு வந்தார். ஆனால் அந்த கட்டளைகளை கைக்கொள்ள அவராலே முடியாமல் போனது. பழைய ஏற்பாட்டிலே மோசை பார்க்கிலும் பெரிய மனுஷன் யாரும் இல்லை. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சத்தியமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் மகிமை தரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சபையாகிய இந்த ஸ்திரீ, மனவாட்டியாகிய இந்த ஸ்திரீ சூரியனை அணைந்து கொண்டிருந்தார். அப்படின்னு சொன்னால் இவளுக்கு சொந்த மகிமை இல்லை. அது கர்த்தர் கொடுத்த கிருபையினால், விசுவாசத்தினால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் மகிமையின் வஸ்திரமாய் காணப்படுகிறது. காலின் கீழ் சந்திரன் இருந்தது. இந்த சபையுடைய சில நீதி காரியங்கள், அவர்கள் செய்கிற சில நீதியின் காரியங்கள் ஒரு சந்திரனை போல், சூரியனுடைய
பிரகாசத்தை பிரதிபலிக்கின்ற ரெஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு சந்திரனாய் காலின் கீழ் காணப்பட்டது. அந்த 12 நட்சத்திரங்கள் 12 சீஷர்களை வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எண்ணப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் மூலை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற சபை, ஆவிக்குரிய சபை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்ட சபை நாம் தாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ அந்த ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு கர்ப்ப வேதனைக்குள் இருந்தாள். ஏன் இந்த சபை, இந்த ஸ்திரீ ஆண் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் வருகிறது. அப்படின்னு சொன்னால் சபையானது இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமைக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன சொன்னால், அன்றைக்கு பார்க்கும்போது சபையானது உலகத்துக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கு உலகம் சபைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதை வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 7 சபைகளை குறித்து அவர் சொல்கிறார். 7 சபைகள் என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு பெந்தகோஸ்திலும், ஆவிக்குரிய சபைகளிலும், இல்ல சாதாரணமான சபைகளிலும் ஆயிரக்கணக்கான பிரிவினைகள், டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது 7 சபைகளை மாத்திரமே குறித்து சொல்கிறது. எபேசிய சபையிலே வேதம் ஆரம்பிக்கப்பட்டு லவோதிக்கேயா சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் எபேசிய சபைக்கு குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா இந்த ஸ்திரீயா இருக்கிற இந்த சபையானது ஆதியிலே ஆண்டவரை நேசித்த அந்த அன்போடு, அந்த உண்மையான பரிசுத்தமான அன்போடு இந்த நாளிலே அவரை நேசிக்க முடியாமல் போயிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் எபேசிய சபையானது கர்த்தருடைய அன்பிலே விழுந்து போய் அது லவோதிக்கேயா சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலத்தில் காணப்படுகிற இந்த சபை, இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனே, சகோதரனே, சிறு பிள்ளை, வாலிப பெண், வாலிப ஆண் பிள்ளை, இன்றைக்கு சபையானது லவோதிக்கேயா சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அனலும் இல்ல, குளிரும் இல்ல, நீங்கள் வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும்போது, ஜபத்தை குறித்து பார்க்கும்போது, தேவனோடு சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பை குறித்து பார்க்கும்போது அனல் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் குளிர் இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை, நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியா லூக்வார்ம் என்று சொல்கிறார். நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். இந்த வாந்தி பண்ணி போடுகிற இந்த நிலைமையில தான் இன்றைக்கு சபைகள், நானும் நீயும் காணப்படுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்த சபையானது பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சுபாவங்களை பெற்றெடுக்க வேண்டும். ஆமென். பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவது. அப்படின்னா let the attitude of Christ be in you. கிறிஸ்தனிದಂತ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರತಕ್ಕದ್ದು. let the attitude of Christ be in you என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து செய்ததை போல், இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்தது போல், இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஒவ்வொரு ஊழியங்கள் எப்படியாக இருந்தது, அந்த ஊழியங்கள் நம்முடைய ஊழியங்களிலே காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம், அந்த தியாகம், அந்த உபசரிப்பு, அந்த அன்பு, அந்த மன்னிப்பு, அந்த விற்று கொடுத்துதல், எல்லாரையும் நேசித்து இருக்கிற பணத்தையும் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட அதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம். அவர் பணத்தை தொடாமல் ஊழியம் செய்தார். ஒரே இடத்துல தான் சொல்லுகிறார், அந்த பணத்தை கொடுங்க, இடத்துல வெள்ளி பணத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். கேட்டு அந்த பணத்தை தொடுகிறார். ஒரு விஷயத்தான் தொடுகிறார். யூதாசுக்கு அந்த பணத்தினுடைய எல்லா காரியங்களை, பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, அவருடைய ஊழியம் எவ்வளவு பராக்கிரமம், மகிமையா இருந்தது. ஆனால் இன்றைக்கு சபையானது வெதுவெதுப்பாய் மாறி போயிருக்கிறது. அனலும் இல்லை, குளிரும் இல்லை,
வெதுவெதுப்பாய் காணப்படுகிறது. இந்த ஸ்திரீ அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமையில் காணப்பட்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிற இடத்துல அந்த ஸ்திரீயானோடு எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாலும் அப்பேற்பட்ட காரியங்கள் நேரிட்டு கொண்டிருக்கிறது. சபையாகிய அந்த ஸ்திரீக்கு அப்பேற்பட்ட போராட்டங்கள், எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள், பஞ்சங்கள், பட்டினிகள், எதிர்ப்புகள், அநேக மக்கள் தன்னுடைய ஜீவனை இழந்து போகத்தக்கதாக அப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்திருக்கிறது. என்ன காரணம்? சபையானது கிறிஸ்து இயேசுவை பெற்றெடுக்கிற அந்த கர்ப்ப வேதனைக்குள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி காலம் நாம் உறவாடி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல, இன்னும் இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே சர்ப்பமானது ஒரு பெரிய வெள்ளத்தை கக்கினது என்று சொல்லி, ஒரு பெரிய புயலை போல் ஒரு தண்ணீர் அந்த ஸ்திரீயை அடித்துக் கொண்டு மோதி சாகடிக்கும்படி அந்த சர்வம் தன் வாயினால் தண்ணீரை வெற்றது என்று சொன்னால், உபத்திரங்கள், சபைக்கு விரோதமாய் எழுப்புகிற உபத்திரங்கள், பாடுகள், அநேக காரியங்கள், இதெல்லாவற்றையும் அந்த தண்ணீர் மூலமா அந்த சர்ப்பம் விற்றது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீக்கு குறிப்பிடத்தக்கதாக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு அந்த ஸ்திரீ ரகசியமாக சில நாட்கள் வைக்கப்பட்டாள் என்று சொல்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, முதலாம் சபை எபேசிய சபை, கடைசி சபை 7வது சபை, ஆண்டு சொல்கிறார் லவோதிக்கேய சபை என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவம் சபையானது, ஊழியமானது, ஊழியக்காரர்கள் ஆகிலும் விசுவாசிகள் ஆகிலும் எல்லோருமே இந்த நிலைமைக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். உலகமும் எனக்கு வேண்டும், ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டும், புகழும் பதவியும் எனக்கு வேண்டும், கிறிஸ்துவும் எனக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு சொன்னார், 2 பேருக்கு 2 எஜமானர்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று பணம், உலகம், அடுத்து தேவன், சத்தியம், பரிசுத்தம். இன்றைக்கு நாம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மெய்யாகவே கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது அந்தி கிறிஸ்துவின் நாட்களாக இருக்கிறபடியால் வஞ்சிக்கிற ஆவிகள் அங்கும் இங்கும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய அனுபவத்தை நான் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இந்த பெங்களூர் பட்டது எந்த சபையில் சொல்ல விருப்பப்படல. நான் பெங்களூர் பட்டது ஒரு பெரிய சபை இருக்கிறது. 1வது இல்ல 2வது நிலைமையில் இருக்க பெரிய சபையாய் காணப்படுகிறது. ஒரு விசுவாசி சத்தியத்தை போதித்துக் கொண்டு இருந்தார். அந்த சகோதரி சத்தியத்தை போதிப்பார். கர்த்தருடைய ஆவிக்குள் நான் உணர்ந்தேன், அந்த சகோதரி பிசாசுடைய ஆவி, வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லி. அப்பொழுது பார்க்கும்போது அவனை சபைக்கு அழைத்தேன். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை மேலிருந்து இறங்கி வருகிறதை ஆவிக்குரிய கண்களால் பார்த்தேன். அப்பொழுது வல்லமை வந்தவுடன் அவனை தூக்கி ஒரு 30 அடி 40 அடிக்கு தூக்கி விசாட்டி விட்டது கர்த்தருடைய வல்லமை. அவருக்குள்ள அந்த அசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசிக்கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டு வேத வசனத்தை சொல்லிக் கொண்டது ஆவி எனக்குள்ள இருந்தது. தேவ பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நாம் வாழுகிறோம். ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிற பிசாசு இப்பொழுது தலை விரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். ஜாகிரதை, சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு சத்தியத்தை பற்றிக்கொள், வேதத்தை தெளிவாக வாசி, வேதத்தில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர்தானே உங்களுக்கு உதவி செய்வதாக. கர்த்தர் மீண்டும் உங்களை சந்திப்பது வரைக்கும் உங்களை வழி நடத்துவராக. விரைவில் சந்திப்போம். இப்பொழுது விடை பெறுவது உங்களுடைய சகோதரனும் கர்த்தருடைய ஊழியக்காரனுமாகிய பாஸ்டர் உதயகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இம்மற்றும் நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இப்பொழுது உள்ள எல்லா சூழ்நிலைகளுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துக்குள் மெய்யாகவே நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆவிக்குரிய தகவல்களை குறித்து, வரவேண்டிய வருகையின் காரியங்களை குறித்து, அசுத்த ஆவிகளை குறித்து, வேஷம் தரித்துக் கொள்கிற அந்தி கிறிஸ்து ஆவிகளை குறித்து ஏதாவது தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொலைபேசியின் மூலமாய் எங்களை நீங்கள் சந்திக்கலாம். அடுத்து சந்திப்பது வரைக்கும் கர்த்தருடைய கிருபைகளோடு இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்டபடியால் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நன்றி, நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆமென்.